Hi friends, இந்த வீடியோவில் ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ அப்படின்னா ஜேபிஐனா என்னென்னு பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ என்னென்னா இட்ஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆர் ஐ கேன் சே இது ஒரு கைட்லைன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து கரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹைபர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஓஆர்எம் ஒரு ஏதோ ஒரு ஓஆர்எம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து இன்சர்ட் அப்டேட் டெலீட் மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட்ஸ் நேம்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து ஃபார் சம் ப்ராப்ளம் ஆர் சம் இஷ்யூஸ் அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓஆர்எம் டூ ரெண்டாவது ஓஆர்எம்க்கு வேறு ஒரு ஓஆர்எம்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓஆர்எம் என்ன பண்ணுது, அதில் வந்து மெத்தட் நேம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட் ஆப்ஜெக்ட், அப்டேட் ஆப்ஜெக்ட், டெலிட் ஆப்ஜெக்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி மெத்தட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், என்னோடய அப்ளிகேஷனில் நான் வந்து கோடு சேஞ்ச் பண்ணணும், கம்ப்ளீட்டாக கோட் சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் வந்து ஒரு ஓஆர்எம்லேருந்து இன்னொரு ஓஆர்எம்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணும்போது, அதாவது ஒரு ஹைபர்நெட்லேருந்து எக்லிப்ஸ் லிங்க்கோ இல்லை எக்லிப்ஸ் லிங்க்லேருந்து டாப் லிங்க் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது என்னுடைய மெத்தட் நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். ஃபுல் அப்ளிகேஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை வெளியிடுவாங்க. அது ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா ஒரு இன்டர்ஃபேஸை அவங்க வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும், ஸோ எல்லா ஜேபிஏ ப்ரொவைடர்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜேபிஏ வந்து ஒரு கம்யூனிட்டி அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறாங்க, ஒரு இன்டர்ஃபேஸை வந்து வெளியிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கணும், அந்த 4 இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைபர்நெட் ஜேபிஏ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஹைபர்நேட்டில் இந்த மெத்தட்ஸ்க்கு இந்த மெத்தட் எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டில், ஓகே ஜேபிஏ கம்ப்ளைண்ட்னா எனக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா நான் வந்து ஹைபர்நெட்லேருந்து வேறு ஓஆர்எம்க்கு நான் போகணுன்னா கூட, ஏன்னா நான் என்னோடய அப்ளிகேஷன் கோடை நான் மாற்ற தேவையில்லையே, நான் அவங்க வந்து இந்த 4 மெத்தடுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து ஜேபிஏ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு ஓஆர்எம்லேருந்து இன்னொரு ஓஆர்எம் நான் ஸ்விட்ச் ஆகும்போது நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் கூட சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து சேம் இன்டர்ஃபேஸுக்கு தான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஜேபிஏ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே இதுதான் இருக்குது, இதுதான் நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஜேபி ப்ரொவைடரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்டர்ஃபேஸுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவனுடைய ஓஆர்எம் வந்து பாப்புலர் ஆகும். ஏன்னா இப்போ தேவையில்லை, இந்த ஓஆர்எம் இப்போ தேவையில்லைன்னா நம்ம வேறு ஒரு ஓஆர்எம்க்கு நான் போகிறேன்னா எனக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஏன்னா இன்டர்ஃபேஸ் எல்லாம் சேம், அதையே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறணும். அதுக்காக தான் இந்த ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.